பேனாசலை வச்சா சீமான் எப்படி பேனாசலையை உடைக்கன்னு சொல்லலாம் அப்படின்னு தலைய இந்த பனிக்கரடி இருக்கு, பனிக்கரடி அது என்ன பண்ணுமா 6 மாசம் தான் வெளியே வரும், 6 மாசம் உள்ள இருந்துக்கும். ஏன்னா அது வந்து பனிக்கரடி இல்ல, அது 6 மாசம் உள்ள இருக்கும். சீமான் இந்த திமுக குறித்து திராவிட குறித்து பேசாம பொதுவா மக்கள் அரசியல் பேசும்போது உள்ள இருப்பாங்க. சீமானம் ஏதாவது பேசிட்டா பேனாசம் வந்துருவாங்க. திருப்பி இப்போ பெரியார் மண்ணில் ஒரு ஓடு போட்ட உடனே திருப்பி பெரியார் எப்படி பேசலாம்? இதற்கெல்லாம் வரக்கூடிய எங்களுடைய மரியாதைக்குரிய இயக்குனர் அண்ணன் அமீர் அவர்கள் இப்போது எங்க புடிங்க போனீங்க, எங்க போனீங்க? பக்கத்து கரு பழனியப்ப இப்ப எங்க போன? பெரியாரை பற்றி பேசினால் கொதித்தழுகிற இஸ்லாமிய இயக்கங்கள், மரியாதைக்குரிய அண்ணன் ஜவஹர்லா இஸ்லாம் பெரியாரை பற்றி பேசினால் கொதித்தழுகிற இந்த கூட்டம் ஈரோடு கிழக்கு தொகுதியினுடைய இடைத்தேர்தல் களத்தில் மக்களை சந்திப்பதற்காக வீற்றிருக்கிற அனைவருக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஒரு ஊர்ல ஒரு சவப்பட்டி வியாபாரி வந்திருக்கிறான். அந்த சவப்பட்டி வியாபாரி வார வாரம் வெள்ளிக்கிழமை அவன் வீட்டுல ஒரு பூஜை அறை, அதுல அல்லா படம், இயேசுனுடைய புகைப்படம், சிவனுடைய படம், எல்லா சாமி படத்தையும் வச்சு கையெடுத்து கும்பிட்டு இருக்கான். பொண்டாட்டி பின்னாடி பார்த்து வந்திருக்கான். சாமியே, அல்லாவே, இயேசுவே, சிவனே, இன்னைக்கு இந்த ஊர்ல எப்படியாவது ஒரு 3 சாவு விழணும், 3 சாவு விழுந்தாதான் என் பிள்ளை குட்டியில நான் காப்பாற்ற முடியும் அப்படின்னு வேண்டியிருக்கான். அவன் முன்னாடி சொல்லியிருக்கா, யோ என்னையா எல்லாரும் சாமிகிட்ட போய் நான் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் ஊர் நல்லா இருக்கணும் வேண்டுவாங்க, ஒரு 3 சாவாவது விழுங்கன்னு கேட்கிற, நீ தானே 3 பவுன் செயின் கேட்ட, 3 சாவு விழுந்தாதானே சவப்பட்டி விற்கும், சவப்பட்டி வித்தா தானே உனக்கு தங்கை சொல்லி வாங்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதே மாதிரிதான் இங்க காவிரி பிரச்சனை தீர்ந்துடக்கூடாது, கச்சத்தீவு பிரச்சனை தீர்ந்துடக்கூடாது, முல்லை பெரியார் பிரச்சனை தீர்ந்துடக்கூடாது, ஈரோட்டுல காவிரியார் நல்லா ஓடிடக்கூடாது, ஈரோட்டுல எந்த பிரச்சனையும் தீர்ந்துடக்கூடாது, சாமியே கடவுளே இந்த பிரச்சனை அப்படியே இருக்கணும், அப்பதான் நாங்க நல்ல வியாபாரம் பார்க்க முடியும் சொல்லி ஒருத்தர் தினந்தனம் சாமியை கும்பிடுறாரு. பின்னாடி தான் அவர் கொண்டாடி கேட்டுட்டு இருக்கு. அந்த சவப்பட்டி வியாபாரிக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. அந்த சவப்பட்டி வியாபாரி 3 பேர் சாவணும் எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் இந்த ஆட்சியாளர்கள் இந்த பிரச்சனைகள் அப்படியே இருக்கணும், பிரச்சனை அப்படியே இருந்தா தான் இவன் நம்ம கிட்ட கையேந்தி நிற்பான். பிரச்சனை தீர்ந்துட்டா எப்படி கையேந்துவா? எல்லோருக்குமான கல்வி, எல்லோருக்குமான வேலை வாய்ப்பு, வேலைக்கேற்ற சம்பளம், சம்பளத்துக்கேற்ற தன்மானமிக்க வாழ்வு வந்துட்டா இங்க யாருக்கும் எந்த விதமான கையேந்த வேண்டிய தேவையும் இருக்காது. மரியாதைக்குரிய அக்கா கார்த்திகா சொன்னாங்க, இப்பதான் தொடங்கி இருக்காங்க 1000 ரூபாயில. கவலைப்படாதீங்க, அது 5000 ரூபாய் கொண்டு வராம எங்க அண்ணன் சீமான் ஓய மாட்டாரு. அது சத்தியம் பண்ணி தான் வந்திருக்காரு அவர் வீட்டுல. அவரும் 5000 ரூபாய் கொண்டு நிப்பாட்டிடுறேன், என்னால இவங்கள கொள்ளையடிச்ச காசை, ஊழல் பண்ண காசை கொஞ்சமாச்சும் கரைச்சு விட்டு நான் வருவேன் அப்படின்னு அவரும் அன்னைக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தா வந்திருக்காரு. 1000 ரூபாய் தொடங்கி இருக்கு. இந்த பகுதி அதிகமாக இஸ்லாமிய பெருமக்கள் அதிகமாக இருக்க பகுதி. எப்பொழுதுமே இஸ்லாமிய பெருமக்கள் சத்தியத்தின் வழி நிற்கக்கூடியவர்கள், அவர்கள் எப்போதுமே நேர்மையின் பக்கம் நிற்கக்கூடியவர்கள், எப்பொழுதுமே வெற்றியின் பக்கம் நிற்கக்கூடியவர்கள். அப்படிதான் இஸ்லாம் சொல்லுது. ஒவ்வொரு முறையும் பள்ளிவாசல்ல பாங்கோசை அழைக்கிற பொழுது சத்தியத்தின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்றுதான் அந்த பாங்கோசை 5 வேளை தொழுகைக்கு அழைக்கிறது. ஆனால் சத்தியத்தின் பக்கம் வாருங்கள், வெற்றியின் பக்கம் வாருங்கள் என்று பாங்கோசை அழைக்கிறது. வெற்றியின் பக்கம் நிற்கிற இஸ்லாமிய பெருமக்கள் சத்தியத்தின் பக்கம் நிற்கிறார்களா என்கிற கேள்வியை எழுப்பத்தான் உங்கள் பிள்ளை வந்திருக்கிறார். வெற்றியின் பக்கம் திமுக பக்கம் நிற்கிறீங்க, தெரியுமா? அதிமுக பக்கம் நிற்பீங்க. ஆனால் சத்தியத்தின் பக்கம் நின்றீங்களா? சத்தியத்தின் பக்கம் நின்றிருந்தால் CAA, NPR, NRCக்கு போராடியது போல புதுக்கோட்டையில கனிமவள கொள்ளை எதிர்த்து போராடிய சமூக ஆர்வலர் ஜகவருடைய மரணத்துக்கு ஒட்டுமொத்த இஸ்லாமியனும் தெருவரங்கி போராடி இருப்பார். ஏன் போராடல? ஏன் போராடல? ஒருத்தர் இருந்தா போராடி இருப்பாரு. 700 ஆண்டுகள் ஆடுகளை போல அடிமையாக வாழ்வதை விட ஒரே ஒரு நாள் சிங்கம் போல கட்சத்தை சாவோம் என்ற திப்பு வாழ்த்துக்கு இணங்க இந்த நிலத்திலே போராடிய ஒரே மகன் எங்களுடைய அண்ணன் புனித போராடி
பழனி பாபா அவர் இருந்திருந்தால் இன்னைக்கு தமிழ்நாட்டை புரட்டி போட்டிருப்பாரு. புதுக்கோட்டையினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர் செய்ய வேண்டிய வேலையை, புதுக்கோட்டையினுடைய மாவட்ட ஆட்சியர் செய்ய வேண்டிய வேலையை, புதுக்கோட்டையினுடைய தாசில்தார், வட்டாட்சியர், கோட்டாட்சியர் RIVAO செய்ய வேண்டிய வேலையை ஒரு தனி மனிதன் ஜெகவரணி என்கிற அந்த சமூக ஆர்வலர் செஞ்சா. புதுக்கோட்டை மாவட்டம் முழுக்க இருக்கிற போலியாக செயல்பட்டு வந்த கல்குவாரிகளை மதுரை உயர்நீதிமன்றம் சென்று வழக்கு போட்டு இழுத்து மூடுதான். 2019 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 1000 கோடிக்கு RR கிரானைட்ஸ், RR எம்சாண்ட், RR கல்குவாரி என்ற பெயரில் இயங்கி வந்த 5க்கும் மேற்பட்ட கல்குவாரிகளை மூட வைத்ததனால் மீண்டும் இயங்கிய கல்குவாரி ஜவஹர்லி தொய்வடையில. புதுக்கோட்டையினுடைய மாவட்ட கண்காணிப்பாளர் இருந்து இன்னைக்கு திண்டுக்கல் DIG-யாக ப்ரமோட் ஆகியிருக்கிற மரியாதைக்குரிய திருச்சியுடைய நேர்மையின் சிகரம் காக்கி சட்டைக்கு கஞ்சி போடுவது போல தன் உடம்புக்கு கஞ்சி போட்டு நான் ஊழலை தடுப்பேன், உண்மையை தடுப்பேன், நேர்மையை தடுப்பேன், ஊழலை தடுப்பேன், லஞ்சம் வாங்க மாட்டேன், நான் மக்களை காப்பேன், சிங்கம் சூர்யா, கம்பீரம் சரத்குமார், வாழ்ந்து வெற்றிகள் சத்யராஜ் போல இந்த மக்களுக்கு உண்மை நேர்மையாக உழைப்பான் என்று IPS அதிகாரியாக பதவியேற்று இன்னைக்கு DIG-யாக ப்ரமோட் ஆகியிருக்கிற மரியாதைக்குரிய சகோதரர் வருண்குமார் IPS உடைய ஆசை மனைவி, அன்பு மனைவி, மரியாதைக்குரிய வந்திதா பாண்டே அவர்கள் வந்திதா பாண்டே அவர்களிடத்துல புகார் கொடுக்கிறார் ஜெகவரணி. புகார் கொடுக்கும் போது ஜெகவரனுடைய புகாரை ஏற்று அந்த ஆற்றுமணல் அந்த கனிமவள கொள்ளையர்கள்ட்ட நடவடிக்கை எடுத்திருந்தால் ஜெகவரணி உயிரோடு இருந்திருப்பார். அந்த புதுக்கோட்டையினுடைய SP-யாக இருந்த DIG-யாக ப்ரமோட் ஆகியிருக்கிற மரியாதைக்குரிய வந்திதா பாண்டே நடவடிக்கை எடுக்காமல் காரணம் ஜெகவரனுடைய மரணம். அவருடைய படுகொலைக்கு காரணம் அந்த ராமையா மட்டுமல்ல, அந்த லாரி ஓட்டுநரும் அந்த லாரியுடைய உரிமையாளர் மட்டுமல்ல. நான் அப்பட்டமாக குற்றம் சாட்டுகிறேன். மரியாதைக்குரிய மனித உரிமை ஆர்வலர் என்று தீவனம் என்ற குற்றச்சாட்டை முன்வைத்துகிறார். வந்திதா பாண்டே தான் இந்த படுகொலைக்கு முக்கியமான முதல் காரணம். ஒரு மாவட்டத்திலே கண்காணிப்பாளர் வேலை என்ன? எவனாவது செல்போன் கிடைக்கும், ஆடியோ எடுத்து வெட்டி ஒட்டி பணப்பாங்க, அயோக்கியத்தன வேலையா உங்க வேலை? இல்ல யாராவது மேடையில பேச வழக்கு போட்டு சிறைப்படுத்துவதா உங்க வேலை? இல்லை வாரம் புதன்கிழமை முகாம் போட்டு மக்களை சந்திப்பதா உங்க வேலை? இல்லை. அந்த மண்ணை காப்பது, மலையை காப்பது, போலியாக நடத்தினால் அதை கண்டுபிடிப்பது அது கண்காணிப்பாளர் வேலை, ஒரு மாவட்ட ஆட்சியர் வேலை, ஒரு கோட்டாட்சியர், ஒரு வட்டாட்சியர் வேலை, தாசில்தார் வேலை. அந்த வேலையை நீங்க செய்யாம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதை கேட்கறது யாரு கேட்டுக்கணும்? பேனாசலை வச்சா சீமான் எப்படி பேனாசலையை உடைக்கன்னு சொல்லலாம் அப்படின்னு தலைய இந்த பனிக்கரடி அது என்ன பண்ணுமா? 6 மாசம் தான் வெளியே வரும், 6 மாசம் உள்ள இருந்துக்கும். ஏன்னா அது பனிக்கரடில அது 6 மாசம் உள்ள இருக்கும். சீமான் இந்த திமுக குறித்து திராவிட குறித்து பேசாம பொதுவா மக்கள் அரசியல் பேசும்போது உள்ள இருப்பாங்க. சீமானந்தம் ஏதாவது பேசிட்டா பேனாசம் வந்துருவாங்க. திருப்பி இப்போ பெரியார் மண்ணில் ஒரு போர்டு போட்ட உடனே திருப்பி பெரியார் எப்படி பேசலாம்? இதுக்கெல்லாம் வரக்கூடிய எங்களுடைய மரியாதைக்குரிய இயக்குனர் அண்ணன் அமீர் அவர்கள் இப்போது எங்க புடிங்க போனீங்க? எங்க போனீங்க? பக்கத்து கரு பழனியப்ப இப்ப எங்க போன? பெரியாரை பற்றி பேசினால் கொதித்தழுகிற இஸ்லாமிய இயக்கங்கள், மரியாதைக்குரிய அண்ணன் ஜவஹர்லா பெரியாரை பற்றி பேசினால் கொதித்தழுகிற இந்த கூட்டம் ஒரு RSS கைகூலி. காரைக்குடியில ராஜாவுக்கு ஓட்டு கேட்டு ராஜாவை காரைக்குடியில வெல்ல வச்சு சட்டசபைக்கு அனுப்பியதால் எங்க அண்ணன் சீமான் ஒரு RSS கைகூலி. CP ராதாகிருஷ்ணன் ஒரு மனித புனிதரை, இந்து மத பற்றாளரை நல்ல கண்ணுல தோக்கடிச்சு எங்க அண்ணன் சீமான் போய் கோயம்புத்தூர்ல ஓட்டு கேட்டு CP ராதாகிருஷ்ணன் வெல்ல வச்சு பாராளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சதுனால எங்க அண்ணன் சீமான் ஒரு RSS கைகூலி. முதலாக யாரோடும் கூட்டணி வைக்க மறுத்த BJP தமிழ்நாட்டில் கூட்டி வந்து ரைட் மேன் இன் தி ராங் பார்ட்டி அப்படின்னு பேசி நல்லவன் எப்படா கெட்ட கட்சியில் இருக்க முடியும்? கெட்ட கட்சி எப்படா நல்லவனை ஏத்துக்கும்? யோக்கியனுக்கு இருட்டு என்ன வேலைங்கிற மாதிரி ரைட் மேன் தி ராங் பார்ட்டி இந்த வாஜ்பாயை கொண்டாடியதால் எங்க அண்ணன் சீமான் ஒரு RSS கைகூலி. RSS ஒரு சமூக நீதி இயக்கம் தான் என்று முரசொலியில எங்க அண்ணன் சீமான் தலையங்கம் எழுதியதால் அவர் ஒரு RSS கைகூலி. ஜெயலலிதாவுடைய ஆட்சி காலத்துல தமிழ்நாட்டில் அனுமதி வழங்கப்படாத RSS பேரணிகளுக்கு உச்சநீதிமன்றத்தில் சென்று
வழக்கு போட்டு RSS பேரணிகளுக்கு தமிழ்நாட்டில் அனுமதி வாங்கி கொடுத்ததால் எங்க அண்ணன் சீமான் ஒரு RSS கைகூலி. அரை ஏகாதிபத்தியமே, அது RSS கைகூலி சீமானே. இஸ்லாமிய சிறைவாசிகளை விளைய விட்டால் இவர்களால் இந்துக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் என்று ரிஸ்வானுக்கும் எங்கள் அப்பா பாட்ஷாவுக்கும் எதிராக மனு போட்டு அபிடவிட் போட்டு உச்சநீதிமன்ற தடையை வாங்கி அந்த பாட்ஷாவும் ரிஸ்வானும் சிறைத்துறையை சிறையிலே வைத்து சாவதற்கு காரணமாக இருந்ததால், இஸ்லாமிய சிறைவாசிகளுடைய விடுதலைக்கு தடையாக இருந்ததால் எங்க அண்ணன் சீமான் ஒரு RSS கைகூலி. அமெரிக்க ஏகாதிபத்தியமை, ரஷ்ய போல கைகூலியை பிரிட்டிஷ் உளவாளியை ஒப்புதல் வாக்குமூலமே. நல்லா பார்த்துக்கோங்க, RSS கைகூலியை பார்த்தது இல்ல, நல்லா பாருங்க. இதுதாங்க RSS கைகூலி, RSS கைகூலி. அரசு பள்ளிக்கூட மாணவர்களை அழைத்து கொண்டு போய் மோடியுடைய ரோட் ஷோவில் கலந்து கொள்வதற்கு அனுமதி வாங்கி கொடுத்ததால் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய மகேஷ் பொய்யாமணிக்கு கடிதம் எழுதி, தம்பி நீ கோயம்புத்தூர்ல மோடி ஷோக்கு ஆள் அனுப்பிச்சு விடுன்னு சொன்னதுனால எங்க அண்ணன் ஒரு RSS கைகூலி. நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இஸ்லாமிய பெருமக்கள் நல்லா பார்த்துக்கோங்க. RSS கைகூலி பார்த்துக்க மாட்டேங்க, முறையா பாருங்க ப்ளீஸ். க்ளோஸ் அப் கேமரா, டைட் க்ளோஸ். டேய் டேய், யார் RSS கைகூலி? யார் RSS கைகூலி? எந்த முன்னணி என்று வந்தால் வீரத்தமிழ் முன்னணி என்று வைத்து, நீ ராமன் என்றால் ராமன் என்று தூக்கி, உனக்கு விநாயகன் என்றால் எனக்கு முருகன், உனக்கு ஜெயகாரி என்றால் எனக்கு வெற்றிவேல் வீரவேல் என்று முழங்கிய செந்தமிழன் சீமானடா RSS கைகூலி. முட்டுக்கு முட்டு எதிர்முட்டு என்று அங்கிருந்து ராம ரதம் ரத யாத்திரை வந்த பொழுது காலை வச்சுக்கிட்டு சென்னையில நல்லா படுத்துக்கிட்டு அந்த வகையில விக்கெட்டுக்கு கேட்டாபா பேட்டாபா அப்படின்னு கேட்ட தலைவர்களுக்கு மத்தியில செங்கோட்டைக்குள்ள ஆம்புலன்ஸுக்குள்ள உட்கார்ந்து 144 தடை. இப்ப தெரிஞ்சிருக்கோம், செங்கோட்டையில 144 தடை, எந்த தலைவரும் உள்ள போக முடியாது. ஆனா அந்த ரத யாத்திரை எதிர்க்க உங்களுடைய மகன் புனித போராளி பழனிபாபுடைய தம்பி எங்கண்ணன் சீமான் போனாரு. எப்படி போனாரு? எப்படி போக முடியுது? ஏன்னா அவன் தலைவனின் தம்பி. தலைவனின் தம்பி ஆம்புலன்ஸுக்குள்ள உட்கார்ந்து ஆம்புலன்ஸ் மாதிரி உள்ள போய் இறங்கி அந்த புல்லட் எடுத்துட்டு போய் அந்த போராட்டத்தை கிளம்பி ரத யாத்திரைய இந்தியாவில் தடுத்த ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒரு RSS கைகூலி. புரிஞ்சுக்கோங்களா உங்களுக்கு? நல்ல எப்படிப்பட்ட ஒரு அரசியலை கட்டமைச்சிருக்கிறான், எப்படிப்பட்ட அரசியலை கட்டமைச்சிருக்கிறான். உண்மையை பொய்யாகவும் பொய்யை மிளிரும் உண்மையாகவும் மரியாதைக்குரிய எங்களுடைய அடிக்கடி என்று சொல்லுவாங்க, தம்பி எனக்கு என் மேல நிறைய அவதூறு, அண்ணன் சீமான் போலவே எனக்கும் அவதூறு அவர் கூட இருப்பதனாலேயே அந்த அவதூறு வரும்போது நான் தோல்வடையும் போது சொல்வடையும் போது அண்ணன் ஹிமாயின் சொல்லுவாங்க, தம்பி பொய் வேகமா பறக்கும், உண்மை நொண்டும். பொய் வேகமா பறக்கும், ஆனால் ஒரு நாள் விழும். ஆனால் உண்மை நொல்லும், ஆனால் உண்மையே வெல்லும். நாம் உண்மையா இருப்போம், சீமானுக்கு உண்மையா இருப்போம், ஒரு நாள் வெல்லும் என்று அடிக்கடி சொல்வார். அதைத்தான் இஸ்லாம் மார்க்கம் சொல்லுது. மார்க்கம் சொல்லுது, அண்ணன் ஹிமாயின் சொல்லுவாங்க. அந்த உண்மையின் பக்கம் நிக்காம நீங்க என்ன பண்ணீங்க? மாறி 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 திமுக உதயசூரியன் கருணாநிதி 1946 தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி யாரும் தெரியுமா? திமுக கிடையாது, அதிமுக கிடையாது, காங்கிரஸ் எதிர்கட்சி கிடையாது, இங்க இருக்கிற எந்த பாமகவோ இல்ல பிஜேபி எதிர்கட்சி கிடையாது. 1946 தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சி இந்திய யூனியன் முஸ்லிம் லீக். 28 சட்டமன்ற உறுப்பினரை வைத்திருந்த இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் நீங்க ஒத்த கட்சியா மாறதாண்டா திமுக செஞ்ச ஒரே சாதனை. உன்னை சல்லி சல்லியா உடைச்சு சுக்கா போட்டிருக்கான். ஒரு பெரிய எதிர்கட்சிய 28 எம்எல்ஏ வச்சிருந்த கட்சியை ஒத்த கட்சியா மாத்திருக்கிறான். ஆனால் தமிழ்நாட்டில் அதிகமான இஸ்லாமிய பாராளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் இஸ்லாமிய நிறுத்திய ஒரே ஒரு கட்சியினுடைய தலைவர் எங்களுடைய சீமானை தான் நீ RSS கைவிடுங்கிற. அவர் இஸ்லாமியரு, அவர் தொழுகை பண்றாரு, அவர் குல்லா வச்சிருக்காரு, அவங்க வந்து நபிகள் நாயகத்தை பின்பற்றாங்க. நாங்க வந்து அவர் வாய்ப்பு
இஸ்லாமியர் என்பதற்காக வாய்ப்பில்லை. அவனும் தமிழன், நானும் தமிழன், நாம் தமிழர் என்பதற்காக வாய்ப்பு. நாங்கள் இஸ்லாமியரை தனித்தோ, கிறிஸ்தவரை தனித்தோ, தேவரை தனித்தோ, நானாரை தனித்தோ, தேவேந்திரை தனித்தோ, பறையரை தனித்தோ, கொங்கு வேளாளர் கவுண்டரை தனித்தோ, தேவேந்திர வேளாளரை தனித்தோ நாங்கள் பார்க்கல. எல்லாரையும் நாங்கள் தமிழராக பார்க்கிறோம். 234 தொகுதியும் தமிழர் தொகுதி என்ற அடிப்படையில் நிறுத்தணும். ஆனா நீங்க என்ன பண்ணீங்க? புறக்கணிச்சீங்க. மொத்த இஸ்லாமியரும் திமுக ஓட்டு போட்டீங்க. இப்போது இவ்வளவு பேசிட்டு இருக்கோம்ல, இது இந்த வாக்குச்சாவடி பாருங்க, நேர்ந்து விட்ட மாதிரி உதவி சொல்லி போடுவாங்க, நேர்ந்து விட்ட மாதிரி. ஆனா இஸ்லாமியர்கள் என்னன்னா, வட்டிக்கு கொடுத்தா ஹராம், வட்டிக்கு கொடுக்கக்கூடாது, அது ஹராம். கோழியை நம்ம அப்படியே வெட்டி கூடாது, ஹராம்ங்க. அது வலிக்காம இருக்கணும். ஆட்டை அப்படியே வெட்டி கூடாது, ஹராம். ஏன்? ஆடு துடிச்சு செத்துடக்கூடாது. எவ்வளவு பெரிய மார்க்கம் அது! அது ஒரு மதம் அல்ல, அது ஒரு புனித வழிபாடு, ஒரு பாதை, அது ஒரு விஷன், அது ஒரு வகையான என்ன சொல்றது, ஒரு அனுபவம், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், இஸ்லாமிய எக்ஸ்பீரியன்ஸ். அது அந்த அனுபவத்தை, அந்த எக்ஸ்பீரியன்ஸ், அந்த பாதையை நீங்க என்ன பண்ணீங்க? புனிதம். அது உண்மையிலே புனித மார்க்கம். நான் படிச்சிருக்கிறேன் இஸ்லாம் புனித மார்க்கம். அந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் பெஸ்ட் ரிலிஜன். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த மார்க்கத்தை சார்ந்தவர்கள் ஆட்டை கொல்லக்கூடாது, மாட்டை கொல்லக்கூடாது, துடிக்க வைக்கக்கூடாது, வட்டிக்கு பணம் கொடுக்க கூடாது, வட்டிக்கு பணம் கொடுப்பதும் வாங்குவதும் ஹராம் என்கிற நீங்கள் அன்றைக்குரிய மக்களே, கனிமவளத்தை கொள்ளடிக்கிறவன, ஆத்துமல்ல கொள்ளடிக்கிறவன, தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடத்துறவன, ஈழத்துல 2 லட்சம் தமிழர்கள் சாகும்போது வேடிக்கை பார்த்தவன, மீனவர்கள் சாகும்போது வேடிக்கை பார்த்தவன, அண்ணா யூனிவர்சிட்டி நாட்டில் அந்த பெண் பாரி விவகாரத்துல அப்பட்டமாக பொய் வழக்கு போட்டவன நீங்க ஓட்டு போடுவீங்க. உங்களுக்கு உண்மையிலேயே மனசாட்சி இருக்கிறதா? உங்களுக்கு இறந்த பிறகு நீங்கள் மறுமையிலே பதிவு சொல்லவில்லை, என்ன பதிவு சொல்வீர்கள்? என்ன பதிவு சொல்வீர்கள்? திமுகவின் பக்கம் நிற்பதற்கு நிச்சயமா நீங்க பதிவு சொல்லணும். காலம் உங்களுக்கு பதிவு சொல்ல வைக்கும். மாறுங்கள். உண்மையே அண்ணன் பழனி பாபா இருந்திருந்தா, அண்ணன் சீமான் பழனி பாபா கூட இருந்திருப்பாரு, இல்லைன்னா பழனி பாபா எங்க கூட இருந்திருப்பாரு. அதான் உண்மை. நாங்க பேசுனது, இதுக்கு முன்னாடி பேசின ஒரே ஆளு எங்க பழனி பாபா தான். அதனாலேயே அவர் கொல்லப்பட்டாரு. நீ பழனி பாபாவை வீழ்த்திருக்கலாம், மூக்கையா தேவரை வீழ்த்திருக்கலாம், முத்துராமலிங்க தேவரை வீழ்த்திருக்கலாம், நீ கண்ணியனுக்கு காகித மில்லத்தை வீழ்த்திருக்கலாம், நீ ஜீவானந்தன் சிங்காரவனை, மாப்போசியை, சிவந்தி ஆதித்தனாரை நீ வீழ்த்திருக்கலாம், நீ பெருஞ்சித்திரனாரை வீழ்த்திருக்கலாம், நீ பாரதாசனை புறக்கணிச்சிருக்கலாம் என் அன்பிற்குரிய மக்களே. ஆனால் நீ ஒரே ஒருத்தரை தமிழ்நாட்டு அரசு புறக்கணிக்க முடியாது. இப்ப நேரா என்னாச்சு? நேரா 1 to 1 ஃபைட். வா, சண்டை போட்டு பாப்போம், களத்துல ஃபைட். திமுகவா நாம் தமிழரா? உதய சூரியனா இல்லை நாம் தமிழ் கட்சியினுடைய ஒளி வாங்கியா? இந்த 2க்கும் தான் ஃபைட். 2ஆம் இடத்துக்கு வந்துட்டோம். 1ஆம் இடத்துக்கு வர்றதுக்கு ரொம்ப நாள் இல்ல. 2ஆம் இடத்துக்கு வந்துட்டோம். தோல்வி தான் தரணும். தோல்வியை தழுவி 2ஆம் இடம் வந்துட்டோம். முதல் இடத்துக்கு வரைக்கும் ரொம்ப நாள் ஆகாது. நாங்கள் 10 முறை வெற்றி பெற்றவர் அல்ல, 100 முறை தோல்வியை தருவீர்கள். தோல்வியிலிருந்து நாங்கள் பாடத்தை படித்திருக்கிறோம். அடுத்த ஓராண்டு எங்களுடைய பாய்ச்சலை ஒட்டுமொத்த இந்தியாவும் திரும்பி பார்க்க போது. நீ பிரசாந்த் கிஷோர், சுனில், எவ்வளவு பெரிய லம்பாரிய கூட்டு வந்தாலும் எங்க வெற்றியை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. ஏன்? செத்து போன கருணாநிதி, செத்து போன பெரியாரு, செத்து போன அண்ணாவை நீ தூக்கி கொண்டு ஏஐ டெக்னாலஜி வச்சு ஓட்டு கேட்டாலும் உன்னுடைய தோல்வியை 2026 பார்க்கும். அதுக்கான அச்சாரமாக இந்த தேர்தல் அமையும். இந்த களத்திலே ஒளி வாங்கி சின்னத்தை போட்டியிட சீதாலட்சுமிக்கு வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அடுத்ததாக